அல்லாஹ் ரிஸ்க் சாப்பிட இயலும், அல்லாஹ் தந்த பழத்தை வச்சுக் கொள்ள இயலும். ஆனா ஒரு 4 ரக்காத்துக்கு ஒரு 10 நிமிஷம் போற தியாகம் செய்ய தியாகம் இல்லை என்று சொன்னால் நாங்கெல்லாம் எப்படி நண்டுவாங்க? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வீடியோ, ஃபேஸ்புக், மற்ற எத்தனை சாதாரண மக்களை இழுக்கின்ற ஒரு படத்தை பார்த்தா போதும், அவனுக்கு பாங்கு சொல்றதும் விளங்குதில்லை, பொண்டாட்டி கூப்பிடுறது விளங்குதும் இல்லை, உம்மா அழைக்கிறது விளங்குதும் இல்லை. அப்படியே போகுதா இல்லையா? அந்த தாயார் சொன்னாங்க, அந்த பிள்ளையை நான் எப்பொழுது சுமந்தேனோ, வயிற்றில வந்துச்சோ, கற்பமா இருந்தோனோ, அன்று முதல் நான் நிறைய குர்ஆனோடு தொடர்பா இருப்பேன். ஏனண்டா மனோ தத்துவ வைத்தியர் என்ன சொல்றா தெரியுமா? புள்ள வயிற்றில இருந்தா பிள்ளையோட பேசுங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நாமெல்லாம் சரீர சௌக்கியமாக இருக்கக்கூடிய காலத்தில் நம்மீது கொண்ட பேரன்பின் காரணமாக ஒரு மகத்துவமான ஒரு கண்ணியமான நாளை மாதத்தை தந்து அஷ்ஹருல் ஹுரும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினாலேயே மிக கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு மாதத்தை தந்து அந்த மாதத்திலே எந்தெந்த அமல்கள் செய்வதன் மூலமாக உயர்தரமான நன்மைகளை அவன் வைத்திருக்கிறான் என்று சொல்லி எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அந்த அமைப்பிலே சிறப்பான நன்மைகளுடைய வேலைகளை நாம் செய்தோம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கண்ணியமான அந்த அஷ்ஹருல் ஹுருமுடைய மாதத்திலே உண்டான துல்ஹஜ் மாதத்திலே யார் யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுத்தானோ, யாருக்கெல்லாம் மகத்துவமான நன்மைகளை அல்லாஹ் கொடுத்தானோ, அந்த நல்லவர்களிலே எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியாரம் புரிவானாக. கண்ணியமான அமலுக்காக வேண்டி சிறப்பான கடமையை நிறைவேற்றும் என்ற அமைப்பிலே யாரெல்லாம் அந்த புனிதமான அந்த மக்கமா நகருக்கு ஹஜ்ஜுடைய நோக்கத்திலே சென்றார்களோ அத்துணை பேருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் எங்களுக்கும் அந்த அருமையான பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் அஷ்ஹருல் ஹுரும் அல்லாஹ்வினால் சங்கையிடப்பட்ட என்று சொல்லக்கூடிய ஒரு மாதத்துடைய கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே நம்மெல்லாம் அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தலைப்புறையிலே இருந்து 10ஆம் பிறையோடு தலைப்புறையிலிருந்து அரபாவுடைய தினத்திலே மாத்திரமோ அல்லது குர்பானுடைய விடயத்திலே மாத்திரமோ நாம் ஞாபகப்படுத்துவது முடிவது அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை முறை இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையோடு 2 கலந்ததாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையோடு அவருடைய வாழ்க்கையும் அவர்கள் சொன்ன விடயமும் இருக்கிறது. என்று சொன்னால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தெளிவான முறையிலே சொல்கிறான், மில்லத அபீக்கும் இப்ராஹிம், நீங்க இருக்கிற மார்க்கம் இருக்கிறது, நபிகளாருடைய உம்மத்தினராகிய நீங்கள் இருக்கக்கூடிய மார்க்கம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் என்பதனை அல்லாஹுவே குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இந்த அழகா சொல்லுகிறார் என்று சொன்னா சிந்தனை செய்து பாருங்க. உங்களோட நபி அல்லது உங்களுக்கு அனுப்பப்பட்ட இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இருக்கிறீங்க என்று சொல்லல, மில்லத அபீக்கும் உங்களுடைய தந்தையுடைய மார்க்கம். ஒரு தந்தை என்ன செய்வாரு? தன்னுடைய பிள்ளை சீரான முறையில் நடப்பதற்குத்தான் என்ன செய்வாரு? தண்டிப்பாரு. அவருடைய உபதேசங்கள், அவருடைய நடத்தைகள், அவருடைய துஆக்கள், எண்ணங்கள் அத்துணையும் தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றுதான் அவர் நினைப்பார். அல்லாஹ் அந்த அடிப்படையிலே தான் சொல்லுகிறான், மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களோட தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தெளிவான முறையிலே குறிப்பிடுகிறான். தாடி வைப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வழிமுறையிலே உள்ளது. நீக்க வேண்டிய முடிகளை நீக்குவது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கலாச்சாரத்தோடு சம்பந்தம் உள்ளது. மிசுவாக்கு செய்வதும் அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தம் உள்ளது. ஹத்னா செய்கிறமே அது கூட அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறோடு சம்பந்தப்பட்டுள்ளது. நாம் சிந்திக்க வேண்டிய என்ன தெரியுமா? அப்படியான நிலைமையில உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா காலமெல்லாம் போற்றக்கூடிய அளவுக்கு ஏன் இந்த அந்தஸ்தை கொடுத்தான்? அது எங்களுக்கு கிடைக்காதா? அதை நாங்கள் பின்பற்றக்கூடிய முடியாதா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை ஆக்கி வைத்தது. அல்லாஹ் சொல்றான், இது காலலாஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமே நான் எதை சொன்னேனோ
எதை செய்யும்படி உங்களுக்கு ஏவினேனோ அதை முழுமையாகவே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, முழுமையாக செய்யுங்க. இதுதான் ஒரு வார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். என்னை படைத்து பரிபாலித்து நான் கையேந்திருக்கெல்லாம் துஆவை கபூல் செய்யக்கூடிய அந்த ரப்புக்கு நான் முழுமையாகவே அடிபணிந்து விட்டேன். எதை சொன்னாயோ அதை நான் அடிபடுவேன், செய்யும்படி ஏவினாயோ அதை நான் செய்வேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன அஸ்லம்து என்ற ஒரு வார்த்தை தான் உலகம் அழியும் வரைக்கும் அவர்களை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய விடயம் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்கிறான், இப்ராஹிமே நீங்க ஹத்னா செய்யுங்க என்று சொல்லி. நம்ம பாஷையில சொன்னா சுன்னத்து செய்வது என்று சொல்லுவாங்க. ஹத்னா செய்து கொள்ளுங்க என்று சொல்லி அல்லாஹ் ஏவுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஒரு கூர்மை குறைந்த ஒரு ஆயுதம், ஒரு மொட்டையான ஒரு ஆயுதத்தை எடுத்து உடனடியாக ஹத்னா செஞ்சிட்டாங்க. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கேட்கிறான், லவ்லா அஜ்ஜல்த லிகை தஅரிஃப தரீகல் ஹத்னா, ஹத்னா செய்யக்கூடிய முறையை இன்னும் கொஞ்சம் அறிந்ததற்கு பின்னால நீங்க செய்ய இருந்துச்சு தானே, அவசரப்பட்டுட்டீங்களே என்று ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா யாரை பார்த்து கேட்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கரஹிது அன் உஅখিர அம்ரக யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ எந்த கடமையை சொன்னாயோ செய்யும்படி ஏவியும்படி நீ கட்டளையிட்டாயோ அதை பிஞ்சி போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீ சொன்னாய், நான் செய்து விட்டேன், அதை பிறகு செய்வோம், அப்ப செய்வோம், இப்ப செய்வோம் என்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீ சொன்னாய், செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். அஸ்லம்து ஆரம்பத்தில் சொன்னாங்க இல்லையா, நான் முழுமையாக அடிபணிந்து விட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விடயத்தின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒரு வார்த்தை தாராளமாக டைம் கொடுக்கப்பட்டது, சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது, ஆனால் பிற்படுத்தவில்லை, செஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன கொஞ்சம் பாருங்க. நம்மள எத்தனை பேருக்கு குர்ஆனுடைய வசனங்கள் பாடமா இருக்கு, சில பேருக்கு குல்ஹுல்லாஹ் மாத்திரம்தான் காலம் போகுது, ஒருவருக்கு இல்லை. தொழுகைக்கு பின்னாலே எத்தனை ஔராதுகள் இருக்கிறது, அத்துணை ஔராதுகளும் அத்துணை சுன்னத்தான வணக்கங்களும் நம்மளை எல்லாம் ஒரு சிறப்பான முறையில் ஆக்கக்கூடியது. இதை எத்தனை பேர் செய்யறீங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, அண்மையிலே ஒரு விடயம் கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு வைத்தியர், ஒரு டாக்டருடைய தந்தையார் வஃபாத்தாகி விட்டார். ஜனாதா தொழுவிக்கப்பட்டது, யாராலோ தொழுவிக்கப்பட்டுச்சு, அடக்கி முடிஞ்சு வைத்தியர் கொஞ்சம் தேம்பி தேம்பி ஆள ஆரம்பித்தார். எல்லாரும் சொன்னாங்க, எல்லாருக்கும் மவுத்து இருக்குது, தந்தையாரும் போயிட்டாங்க, கவலைப்படாதீங்க என்று சொன்னாங்க. அந்த வைத்தியர் சொன்னார், தந்தையுடைய மரணத்திற்காக வேண்டி நான் கவலைப்படவில்லை, எல்லாருக்கும் மவுத்து இருக்கிறது தான். ஆனால் என்னை இந்த உயர் மட்டத்திலே படிப்பித்து எனக்காக வேண்டி தியாகம் செய்து செலவு செய்து கஷ்டப்பட்ட இந்த தந்தையாருக்காக வேண்டி ஒரு 4 தக்பீர் சொல்லி தொழுவிக்க எனக்கு இயலாமல் போய்விட்டது. என்னென்ன ஓதணும் தெரியாது, எப்படி துஆ கேட்கணும் தெரியாது, இவ்வளவு காலமும் நான் கழித்து விட்டேன் என்ற கவலை தான் எனக்கு இருக்கிறது என்பதனை அந்த வைத்தியர் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் மனசுல கையை வச்சு கேட்டு பாருங்க, தக்பீர் ஜனாஸாவுடைய 3வது தக்பீர்ல எந்த துஆ ஓத வேண்டும்? 60 வயசு 65 வயசு எத்தனை பேருக்காக அப்படி தியாகம் செய்யறோம். ஆனா மஸ்ஜிதுக்கு வந்தா, ஜும்மாவுக்கு வந்தா நண்பர்மார்களை சூழ வச்சு குடும்பமாக, அதாவது கூட்டமாக இருந்து என்ன செய்யறோம்? போன் பார்க்கிறோமே, அங்கே வெளிவெடுத்து வருகிறோம் ஜும்மாவுக்காக வேண்டி. மாற்று மருத்துவர்களுக்கு ஜும்மாவுக்காக லீவு தருகிறார்கள், கண்ணியத்தோடு அனுப்புகிறார்கள். ஆனா இங்க வந்து லானத்துக்கு மேல லானத், மஸ்ஜிதுடைய மலக்குகளுடைய லானத்தை வாங்கக்கூடிய இந்த சீர்கட்ட வேலையை மஸ்ஜிதுடைய மூலையில இருந்து கொண்டு செய்கிறீர்களே, இது ஒரு தியாகமா? அல்லாஹ் எப்படி உங்களுடைய துஆவுக்கு கண்ணியம் அளிக்க போகிறான் என்பதனை நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம எல்லாம் பொதுவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு படிச்சிருக்கிறோம். என்ன, நெருப்புல போட்டாங்க, நெருப்பு குளுமையா இருந்துச்சு, நம்ம எல்லாம் அதான் சரியான இது. கிட்டத்தட்ட அந்த நெருப்பு 4 மாசம் அல்லது 40 நாட்கள் தொடர்ந்து எரிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது, ஹஜ்ஜுடைய விளக்கம் சொல்லுகிறது. எது எப்படி இருந்தாலும் அந்த நெருப்புடைய சூடு இருக்கிறது, அந்த நெருப்புக்கு மேல பறவைகள் பறக்க முடியாத அளவுக்கு கடும் வெப்பமாக இருந்தது.
இப்படியான ஒரு நெருப்பு குண்டத்துல, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடுப்பெல்லாம் கலட்டப்பட்ட நிலைமையில, கிட்ட போய் போட முடியாத நிலைமையில ஒரு இயந்திரத்தின் மூலமா தூக்கி வீசப்பட்டார்கள். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? நெருப்ப சூழ வச்சு அவங்க வணங்குற அந்த ஆராதனை செய்யக்கூடிய விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அங்க வச்சாங்க. இப்ராஹிம் கருவ போறாரு, இதோட கதை முடிஞ்சு நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லி சிலைகளை பக்கத்துல வச்சிருக்கிறாங்க. தூர இருந்து வீசுறாங்க. வீசி எல்லாம் முடிஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழிக்குள்ள போயிட்டாங்க, நெருப்பு குண்டத்துக்குள்ள போயிட்டாங்க. 3 நாளைக்கு பின்னால் அந்த மக்கள் வந்து பார்க்கிறார்கள். வன்னாசு யரவுன இப்ராஹிம யுஸல்லி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 நாளைக்கு பின்னால் வந்து பார்க்கிறாங்க. இப்ராஹிம் யுஸல்லி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ளே தொழுது கொண்டிருக்கிறாங்க. சிந்திக்க வேண்டும். அதாவது அவர்களை வீசப்படுவதற்கு முன்பதாகவே மலக்குகள் கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன உதவி தேவை? அவனுக்கு எல்லாம் தெரியும். என்னை படைத்தவன், இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவன், அவனுக்கு தெரியும் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். நான் நம்பி இருக்கிறேன் அந்த ரப்பை, பொறுப்பு சாட்டுகிறேன் அந்த ரப்பை, உதவி செய்வதற்கு பொருத்தமானவனும் நியாயமானவன் அவன்தான். ஆகவே நீங்கள் யாருமே என்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை என்ற வார்த்தையோடு தான் உள்ளே விழுந்தார்கள். இப்ராஹிம் யுஸல்லி, மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள தொழுது விட்டு இருக்கிறாங்க. இவங்களோட தந்தை யாரு? சில வணக்கத்தோடு தொடர்பு உள்ளவங்க. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நேம ரப்பு ரப்பு, நீங்க வணங்குற ரப்பு இருக்கு இல்லையா, அதான் ஒரிஜினல் ரப்பு, அவன் தான் ஒரிஜினல் ஆயன், அவன் தான் கிருபை உள்ளவன் என்று அவங்களுடைய வாயினால் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன நிலைமை வந்துருச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விடயத்தை வைத்து நாங்கள் சில படிப்பினை பெற வேண்டும். சில விஷயங்களை சில பேர் சொல்லுவாங்க, நான் இல்லாட்டி அல்லாஹ் வந்தாலும் நடக்காது, வாசல்ல சொல்லிடுவாங்க, குபுரலை வார்த்தை பேசிடுவாங்க. நான் இல்லாட்டி நடக்காது, நான் செய்ய போய்த்தான், இந்த உதவி செய்ய போய்த்தான் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி நான் அந்த வார்த்தையோடு சொல்லுவார்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய காரியத்திலே ஜெயிக்க கூடியவன். நம்முடைய எண்ணம் அல்ல, நம்முடைய செயல் அல்ல. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ்வே அனைத்து காரியங்களிலும் ஜெயிக்க கூடியவன் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கருகி விடுவாங்க. கதை முடிஞ்சிட்டு என்று சொன்னாங்க. அல்லாஹ் அவர்களை காப்பாற்றின வரலாறு எங்கட வாழ்க்கையிலே வர வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கிணத்துல தள்ளும் பொழுது யூசுஃபோட கதை முடிஞ்சிருச்சு. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எங்க வாப்பா எங்கள் மீதுதான் இரக்கமா இருப்பாங்க என்றெல்லாம் கதைக்க ஆரம்பிச்சாங்க. அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு நாட்டுடைய தளபதியாக வச்சு, தலைவராக வச்சு, இவர்களெல்லாம் யாரெல்லாம் கிணத்துல தள்ளினாங்களோ அவங்களை காலடியில போக வச்சு அறிமுகப்படுத்தினதுக்கு பின்னால கிணற்றில் தள்ளியவர்கள் கேட்கிறார்கள், அந்த யூசுப், கிணத்துல தள்ளிப்பட்ட யூசுப் நீங்களா? நாங்கள் எல்லாம் தள்ளி கதை முடிஞ்சு நினைச்சோமே, அந்த யூசுப் நீங்களா? கால அன யூசுப், அந்த யூசுப் நான் தான். கது மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறான். இன்னஹு மை யத்தகி வ யஸ்பிர், யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலைமைகளும் கஷ்டமோ துன்பமோ பெறலான துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோட பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் பழுதாக்க மாட்டான், கூலியை குறைக்க மாட்டான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் அனைத்து விடயங்களிலும் என்ன செய்கிறான்? அவன்தான் மிகைக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெள்ளம் ஹோடு போய்கிட்டு இருக்கு, வானத்தால மழை பெய்யுது, உசக்கடந்து மேல இருந்து மழை பெய்யுது, கீழே இருந்து புக்கு புக்கான்னு சொல்லி தண்ணி கிளம்பிக் கொண்டே இருக்கு, ஊத்து வந்து கொண்டே இருக்கு. 2 தண்ணியும் சேர்ந்து எப்படி இருக்கும்? அவங்கள மகனாரு தத்தளித்துக்கிட்டு இருக்கிறார். யா அல்லாஹ், நீ எனக்கு சொல்லியிருக்கிறாய் என்ற குடும்பத்தை பாதுகாத்து தருவதா, என் மகன் தத்தளிக்கிறானே, நீ பாதுகாத்துத்தான். அல்லாஹு சொல்லுகிறான், இன்னஹு மின் லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், உங்களோட மகன் இருக்கிறாரு உங்களோட குடும்பத்தோடு சார்ந்தவர் அல்ல. கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா? நீங்க செய்யற பாவத்தால அல்லாஹ் குடும்ப உறவை கூட தூரமாக்கிறான். இதுதான் யதார்த்தம். சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு வாலிப வயசு இருக்கிறது,
நாங்க வேண்டியதெல்லாம் செய்யலாம் என்கிறது அல்ல. எங்க இந்த வயசுல பக்குவம் பத்தியம் சிறப்பு தான் எங்கட சந்ததிகளையும் சீராக்கும். ஆகவே நபிக்கே சொல்லுகிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவர் இனத்தை சார்ந்தவர் அல்ல, குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. ஏனென்றால் அவருடைய அனைத்து விடயங்களும் பொருத்தமற்ற விடயங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பார் என்று சொன்னால், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய காரியத்தில் ஜெயித்திருக்கிறான் என்பதை மனசிலே கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வாலிபர்கள் வயதில் குறைந்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தெளிவாக சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த அமைப்பில் தந்தையாரு விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தம் உள்ளவங்க, விக்கிரக வணக்கத்தோடு சம்பந்தம் உள்ளவங்க. தந்தையார் செய்வது தவறு என்பது விளங்குது. அதனால கடுமையான சொற்களை பாவிக்கல, மனவேதனையான வார்த்தைகளை பாவிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுக்காரர் மகன் சொல்லுறாரு, யா அபத்தி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. தந்தையாரே, அதுலயும் ஒரு விசேஷமான வார்த்தை என்ன தெரியுமா? பொதுவாக நம்ம வீட்டில எல்லாம் உமாவை அபு உம்மி என்று கூப்பிடுவோம், நம்ம பிள்ளைகள் அப்படி கூப்பிடுவாங்க, பாப்பாவை அபி என்று கூப்பிடுறோம். இது சாதாரண வார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தை குற்றம் செய்கிறார், தவறு செய்கிறார் என்று அறிந்தும் சின்ன வயசுக்காரரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடக்கூடிய வார்த்தை யா அபத்தி, என்னுடைய இரக்கமான வாப்பா, கண்ணியமான மரியாதையான வாப்பா, யா அபத்தி. குர்ஆன் சொல்லுகிறது. இந்த அருமையான வார்த்தையை அந்த சின்ன வயசுல சொன்னாங்க. ஏன் நீங்க பார்க்கவும் இயலாது, கேட்கவும் மாட்டு, எதுவும் நடக்காது, இப்படியான தெய்வங்களையே நீங்கள் வணங்குகிறீர்கள். அது மாத்திரமல்ல, இதனால உங்களுக்கு நடந்த நயம் என்ன? ஒண்ணுமில்ல, அல்லாஹ்வுடைய கோபம் தான் வரும், அல்லாஹ்வுடைய அந்த சாபம் தான் வரும், ஷைத்தானுடைய வழியிலே தான் நீங்க சிக்கப்பட போறீர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற போதெல்லாம் யா அபத்தி யா அபத்தி தான் பேசினாங்க. இது கதை முடிஞ்சு. அந்த காலத்துல இஸ்ரவேல் அழிக்கிற காலத்துல முடிஞ்சிச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை ஆவிட்டாங்க. அவங்களோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது வாலிபராக இருக்கிறார். அதாவது சாதாரணமாக வளர்ந்து வர வயசு மகனா இருக்கிறாங்க. அந்த சமயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனிடத்துல சொல்றாங்க, மகனே, நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், அன்னே அது பகுக்க, உங்களை நான் குர்பான் செய்யற மாதிரி கனவு கண்டேன், உங்களோட அபிப்பிராயம் என்ன கேட்டாங்க. சின்ன வயசு மகன் சொல்லுகிறார், பெரிய வயசு தந்தையை பார்த்து சொல்கிறார், யா அபத்தி ஃபஅல் மா துஅமர், என்னுடைய கண்ணியமான தந்தையாரே, எதை கனவிலே கண்டீர்களோ அதை நீங்க செஞ்சேன்னு சொன்னாங்க. அன்று சிறுவராக இருக்கின்ற பொழுது எந்த அருமையான வார்த்தையை தன்னுடைய தந்தையாருக்கு உபயோகித்தாரோ அல்லாஹ் அவருடைய சந்ததியுடைய கல்வில அந்த வார்த்தை குறிப்பிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய தந்தையார் கஷ்டப்பட்டாங்க, ஆனா 5ஆம் வகுப்புக்கு மேல படிச்சில்லை. நாம இன்னைக்கு பட்டதாரி, PhD செய்யிருக்கிறோம், உயர்மட்ட நிலைமையில இருக்கிறோம். வாப்பாவை பார்த்து சில நேரங்கள வயசாளி இல்லையா, கொஞ்சம் அழுக்கான பீதியோட வருவாங்க, 4 பேர் இருக்கக்குள்ள முன்னால போவாங்க, இவர் என்ற வாப்பா இல்ல, நாங்கள் எல்லாம் பொடிய மாறு, நீங்க தூர போங்க என்று சொல்லுகிறீர்களே, இந்த நாவு எப்படி வந்துச்சு? இதைத்தான் கேட்கிறேன். இப்படியான வார்த்தை எந்த அளவுக்கு எங்களை பாதிக்கும் என்பதனை ஹதீஸுடைய விளக்கங்கள் சொல்கிறது. இன்னபி வாலிதைக்கும் லபரக்கா, உங்களோட பெற்றோருடைய உபதேசம் கேட்பதில், அவருடைய ஆலோசனை கேட்பதில், அவங்களை மதிப்பதில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். பரக்கத்தண்டா என்ன? வாப்பாக்கு சலாம் சொன்னா சல்லி கிடைக்கும்ங்கிறதல்ல. வாப்பாக்கு சாம வாங்கி கொடுத்தா, பிறநாளுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்தா எங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் என்பது மாத்திரமல்ல, பரக்கத் என்பது நம்முடைய அனைத்திலும் இருக்கிறது. மனைவியிலும் இருக்கு, கணவனிலும் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கு. அதை மட்டும் சிந்திச்சுக் கொடுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கையில எப்படி பரக்கத்து வருகிறது என்பதற்காக வேண்டி சில விடயங்களை சொல்கிறேன். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்றைக்கு இஸ்லாமிய ஷரியத்துடைய யூனிவர்சிட்டிகளில் ஒரு பகுதி அவருடைய புத்தகத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. மதரசாக்களிலும் ஜாமியாக்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் என்ன செய்திருக்கு? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹியுடைய புத்தகத்தை வாசிப்பதற்காக ஒரு தனியான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா வாழ்ந்த காலம் எவ்வளவு தெரியுமா? 44 வருடம் தான் வாழ்ந்திருக்கிறார். வாழ்ந்ததே 44 வருடம். ஆனால் உலகம் இருக்கும் வரைக்கும்
அவங்களுக்கான தனியா ஒதுக்கப்பட்டிருக்கு. சில இமாம்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுல இருந்துதான் அவர் எழுத ஆரம்பிச்சிருப்பார். அப்படி பார்த்தா 30 வயசுல. ஆனால் அவர் எழுதின கிதாபுகளை பார்த்தால் 300 வருட காலம் வாழ்ந்தவர்கள் எழுதிக்கக்கூடிய மாதிரி அல்லாஹ் வச்சிருக்காங்க. வஃபாத்தா போயிட்டாங்க. அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிருக்கிறானா இல்லையா? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் காலமெல்லாம் துஆ செய்யக்கூடியவர்கள் வச்சிருக்கிறானா இல்லையா? இதுதான் வாழ்க்கையுடைய பரக்கத், இதுதான் வாழ்க்கையுடைய சிறப்பு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட 54 வயசு தான் வஃபாத்தாவினாங்க. அது அவங்களோட வாழ்க்கையை பொறுத்தவரை ரொம்ப குறைவு. ஏனண்டா அவங்களோட காலத்திலேயே 150 வருட காலம் வாழ்ந்து வழிந்திருக்கிறாங்க. நிறைய பேர் எழுந்திருக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கை ரொம்ப குறைவு, 54 வயசு. சில உலமாக்கள் அவங்களோட படித்த மாணவ எழுதுறாங்க. எங்களுடைய ஆசான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேனையால எழுதுவாங்க. அந்த காலத்துல மை தானே, மையால எழுதுவாங்க. பேனையிலிருந்து மை சொட்டிக்கிட்டு இருக்கும். எலும்பி போகின்ற பொழுது பின்னால ரத்தம் கொட்டிக்கொட்டே இருக்கும். மூலவியாதில அவதிப்பட்டவங்க 54 வருடம் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்ட கிருபையினால அவரோட பற்றி பேசாத மிஹ்ராபு கிடையாது, மதரசாக்கள் கிடையாது. காரணம் அவங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறான். இதைத்தான் இன்றைய வாலிபர்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன். மூத்தவர்களை, பெற்றோர்களை, உங்களுக்கு படித்து தந்த ஆசிரியர் பெருந்தகைகளை, உஸ்தாதுமார்களை மதிங்க. உங்களோட பிள்ளைகளை கூட்டி செல்லுங்க, துஆ பரக்கத்தை பெறுங்க. இன்னபி வாலிதைக்கும் லபரக்கா. உங்களோட பெற்றோர்களிடத்துல, மூத்த மனுஷருடைய விடயத்துல உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது என்பதனை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருமையான வாழ்வு எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாரா நாயகை கூட்டிக்கிட்டு ஈராக்ல இருந்து எகிப்துக்கு போறாங்க. ஈராக் நாட்டிலிருந்து சாரா நாயகியை திருமணம் செய்வதற்கு சில காரணங்கள் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முதலாக ஏற்றுக்கொண்டவங்க சாரா அம்மையார் தான். அவங்களோட உறவுக்காரரும் கூட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து உறவுக்காரரும் கூட. அதே நேரத்தில் ரொம்பவுமே அழகானவங்க. சில விரிவுரைகள் எழுதுறாங்க, சாரா அம்மையாருடைய மறுபாதி தான் ஆண்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவ்வளவு அழகானவங்க. இப்படியான சில காரணங்களுக்காக வேண்டி சாரா அம்மையார இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செய்தாங்க. சாரா அம்மையார் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஈராக் நாட்டில இருந்து எகிப்து நாட்டுக்கு கூட்டி செல்கின்ற பொழுது இடையில உள்ள ஒரு ஊர்ல ஒரு மன்னன் எனக்கு ரொம்ப அநியாயக்காரன். அழகான பெண்களை எந்த காரணத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், எடுத்துக்கிடுவான். அப்படியான ஒரு கெட்ட வம்பான ஒரு கெடும்புள்ள ஒரு மன்னன் இடையில இருந்தான். அது தாண்டித்தான் போக வேண்டிய ஆயிடுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை தாண்டி போகின்ற பொழுது பிடிச்சிக்கிட்டான். சாரா அம்மையாருடைய அழகுல மயங்கி அவன் கையில எடுக்க ஆரம்பிச்சான். சாரா அம்மையார் கேட்ட ஒரு துஆ எங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினை அமைய வேண்டும். சாரா அம்மையார் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இன் குந்து ஆமந்து பிக வ பிரசூலிக் வ அஹ்சன்து ஃபரஜி இல்லா அலா ஜௌஜி ஃபனஜ்ஜினி மிம்மா அன பிஹி. யா அல்லாஹ், நான் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், உன்னை முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய உடலை என் கணவனை தவிர வேற யாருக்கும் நான் காட்டியது கிடையாது, அந்த ஹராத்தை செய்யது கிடையாது. இது அத்தனையும் உனக்கு தெரியும். இதை வைத்து கேட்கிறேன், ஃபனஜ்ஜினி மிம்மா அன பிஹி. நான் மாட்டிக்கிட்டிருக்கிறேன் இந்த கஷ்டமான சூழ்நிலை, பாவமான நிலைமை, மனசுக்கு வேதனையான நிலைமை, வாழ்க்கையை கெடுக்கின்ற நிலைமை, இதை விட்டவன் என்னை பாதுகாப்பாயா என்று சாரா அம்மையார் துஆ கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த அரசன் கையை கால நீட்டினா ஒன்றுமே வேலை செய்ய மாட்டான், மரம் போல ஆவிடுச்சு. அவன் எத்தனை தடவை முயற்சி எடுத்து பார்த்தான். கடைசியில் அவன் சொன்ன வார்த்தை நம்ம சொன்னால், வைன்னஹா ஷைத்தானுன் ஃபஹ்ருஜ் மின்னி. இந்த பொம்புல மனுஷ ஜாதி இல்லை, அவன் வார்த்தையில சொன்னது ஷைத்தான் ஜாதி போல விளங்குது, அதனால என் சபையில இல்லாம வெளியே அனுப்பிடுங்க என்று சொன்னான். நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நிறைய நாங்கள் சதக்கா கொடுக்கிறோம், தர்மம் செய்கிறோம், தாய் தந்தையரை கவனிக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால துல்ஹஜ் மாதத்துல அரஃபாவுடைய நோன்பு கொடுத்தோம், பெருமை இல்லாமல் என்ன செய்த குர்பானம் கொடுத்தோம். நம்மளுக்கு ஏற்படுகின்ற நிலைமைகளை வச்சு, இந்த இஹ்லாஸோடு செஞ்ச அமலை வச்சு அல்லாஹ்விடத்திலே மண்டாடுங்க. புகாரி ஷரீஃபிலே எல்லாம் நீங்க நிறைய கேள்விப்படுறீங்க. 3 பேர் என்ன செஞ்சாங்க, ஒரு மலைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. கல்லால் பெரிய பயங்கரமான கல், வெளியேற்ற முடியல. ஒவ்வொருத்தவர்களும் தாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி உறுதியான முறையில செய்த அமலை வைத்து
அல்லாஹ்விடத்திலே கெஞ்சினார்கள். அல்லாஹ் அந்த பயங்கரமான நிலைமையில அந்த பாறாங்கல்லை அகற்ற வச்சு வெளியேற்றப்பட்ட சம்பவத்தை அதாவது புகாரி கிரந்தத்திலே தெளிவான முறையிலே சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் நம்முடைய அமல் சிறிய அமல் அல்லங்க. சிறுசா இருந்தாலும் சரிதான், சின்ன அவுராதா இருக்கட்டும். ஒரு தொழுகைக்கு பின்னாலே ஒளிம்பிட்டு போகாம ஒரு 4 ரக்காத்து சுன்னத் தொழுகிறோம்னு வச்சுக்கிறேங்க, அதை வச்சு கேளுங்க, அல்லாஹ் எனக்கு எத்தனை வேலை இருந்துச்சு, உனக்காக வேண்டி தொழுவேன், இதை வைத்து கேட்கிறேன் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பை பற்றி கிட்டத்தட்ட குர்ஆனில் 20 இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். 28 இடங்கள். எப்படி சொல்றான்? வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவர் அல்ல, ரியல் முஸ்லிம். முஸ்லிம் என்று சொல்றான். அவர் இணை வைப்பவர். ஏன் அப்படி சொல்லலாம் தெரியுமா? யூதர்கள் சொன்னாங்க, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கட இனத்தை சார்ந்தவர், யூதத்தை சேர்ந்தவர். கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்று சொன்னாங்க. குர்ஆன் கிட்டத்தட்ட 28 இடங்களிலே சொல்கிறது, வமா கான மினல் முஷ்ரிகீன், யூத மதத்தையும் அல்ல, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவரும் அல்ல, இஸ்லாமியர் இணை வைப்பவர் அல்ல என்று உறுதியாக சொல்லுகின்ற ரப்பு சில இடங்களிலே சொல்லுகிறான், ஹனீஃபன் முஸ்லிமன், அவர் சிறப்பான ஒரு முஸ்லிம், ரியல் முஸ்லிம் என்று சொல்லுவாங்க. நம்ம பாஷையில சொல்ல போனா ரியல் முஸ்லிம், அங்கிட்டு உசும்புற ஆள் இல்ல, நேரடியான முஸ்லிம் என்று குர்ஆன் தெளிவான முறையில் சொல்றது. எவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு நபி. அந்த நபி தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையை பிடிச்சிக்கிட்டு நேராக கிபிலா பக்கம் போறார், இந்த கஅபா பக்கம் போறார். கஅபா கிட்ட வச்சு கேட்கக்கூடிய துஆவை குர்ஆன் சொல்லுகிறது, அது எங்களுக்கும் தேவை வாப்பா. வஜிது பினி பனிய அன்னா அபுதல் அஸ்னா, யா அல்லாஹ் இது என் புள்ள, இதுக்கு பின்னால நிறைய சந்ததி வரும், இவரையும் இந்த சந்ததிகளையும் யா அல்லாஹ் அஸ்னாம் விக்கிரக ஆராதனை விட்டும் முற்றாகவே நீ தவிர்ந்து விடு, உனக்கு மாற்றமாக நடப்பதை விட்டும் தவிர்ந்து விடு. அஸ்னாம் என்று சொன்னால் விக்கிரகங்களுக்கு சொல்றது. விக்கிரகங்கள், இந்த அஸ்னாம் என்ற வார்த்தைக்கு தஃப்ஸீர் உலமாக்கள் சில கருத்துக்கள் எழுதுறாங்க. அந்த சில மட்டும் இல்லைங்க, சில பேரு வணக்கமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, காலமெல்லாம் பணம் தான் தேவை, அது ஹலாலோ ஹராமோ, இவன் தலையில அடிச்சாலும் சரி, இவன் வாழ்க்கை நாசமாவினாலும் சரி, எவன்ட உசுறு போனாலும் பரவாயில்லை, எம்பக்கட்டு நிரம்போனும் நான் வேற பணக்காரனா இருக்கேன், இது சில ஆட்கள். அவருடைய அஸ்னாம் என்ன? அந்த பணம் தான். அல்லாஹ்வை நம்பலையே, பணத்தை நம்புறாரு. சில பேரை தட்டிட்டு போட்டு இந்த கிரேடுக்கு நாங்க வரணும் என்று சரி அநியாயம் செய்யறது அவருடைய அஸ்னாம். அது இதையெல்லாம் வைத்துத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, வஜிது பினி பனிய அன்னா அபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் இந்த சில வணக்கத்தை விட்டு அல்லாஹ்வை அல்லாதவர்களை நம்பி விடயங்களை யா அல்லாஹ் நீ பாதுகாப்பா என்று யார் கேட்டாங்க? காபாவில அந்த ரியல் முஸ்லிம் என்று அல்லாஹ் சொல்றானே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளுடைய சந்ததியை பற்றி கேட்டுக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய அது மட்டுமல்ல, சொன்னாங்க உம்மத்தம் முஸ்லிமத்தல்ல, என் சந்ததிகளை உனக்கு பொருத்தமான முஸ்லிம் ஆக்கி, முகீம ஸலாத்தி நிரந்தரமான முறையிலே தொழக்கூடிய பிள்ளையை ஆக்கி வச்சிரு என்றெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால கேட்ட துஆவுடைய அமைப்பு இன்றைக்கு எங்களுக்கு தேவையா இல்லையா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வீடியோ, ஃபேஸ்புக், மற்ற எத்தனை சாதாரண மக்களை இழுக்கின்ற ஒரு படத்தை பார்த்தா போதும், அவனுக்கு பாங்கு சொல்றதும் விளங்குதில்லை, பொண்டாட்டி கூப்பிடுறது விளங்குதும் இல்லை, உம்மா அழைக்கிறது விளங்குதும் இல்லை, அப்படியே போகுதா இல்லையா? இந்த காலத்துல இருக்கிறது மார்க்கம். சில பேர் பாருங்க, அந்த அது கசுர் செய்யலதான், ஒரு 4 ரக்காத்து தொழுறதுக்கு படுறதில்ல பாடு, ஒரு 10 நிமிஷம் போகும், அதுல வேற பத்துவா, அப்படி செய்யலாதா, இப்படி செய்யலாது. அல்லாஹ் ரிஸ்க் சாப்பிட இயலும், அல்லாஹ் தந்த பணத்தை வச்சுக் கொள்ள இயலும், ஆனா ஒரு 4 ரக்காத்துக்கு ஒரு 10 நிமிஷம் போற தியாகம் இல்லை என்று சொன்னால் நாங்கெல்லாம் எப்படி நண்டுவாங்க? இந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த முறையிலே கேட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, மலேசியாவில் பல வருடங்களுக்கு முன்னால ஒரு கிராத் போட்டி நடந்துச்சு. அவங்க அடிக்கடி கிராத் போட்டி நடத்துவாங்க. அதுல 2 கண்ணும் தெரியாத கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்கு உட்பட்ட ஒரு பெண் புள்ள போய் கலந்து கொண்டுச்சு. 2 கண்ணும் தெரியாது, பார்வை இல்லை. ஆனா அந்த புள்ளையுடைய திறமை என்ன தெரியுமா? அழகான முறையில கிராத் ஓதுது, பின்னிறத்திலும் நம்ம வச்சுக்கிடுங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் நாங்க ஓதுவோம்.
அது அர் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பின்னுக்காக போதும். அப்படி ஒரு பயிற்சி அதுக்கு இருந்தது. இத்தனைக்கு 2 கண்ணும் தெரியாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த ஜட்ஜஸ்மார் எல்லாம் அந்த பிள்ளைக்கு தான் முதலாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸினுடைய பரிசு என்ன தெரியுமா? அவங்க குடும்பத்தில் 11 பேர், 11 பேருக்கு உம்ரா செல்வதற்கு ஃப்ரீ டிக்கெட். இப்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சு. தாயிடத்தில் ஒரு ஆலோசனை, ஒரு நேர்முக கேட்கிறாங்க, நேர்முகமா கேட்கிறாங்க, இந்த பிள்ளை இப்படி எல்லாம் இருக்குது, என்ன பயிற்சி கொடுத்தீங்க, எப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அந்த தாயார் சொன்னாங்க, அந்த பிள்ளையை நான் எப்பொழுது சுமந்தேனோ, வயிற்றில வந்துச்சோ, கற்பமா இருந்தோனோ, அன்று முதல் நான் நிறைய குர்ஆனோடு தொடர்பா இருப்பேன். ஏனண்டா மனோ தத்துவ வைத்தியர் என்ன சொல்றா தெரியுமா? புள்ள வயிற்றில இருந்தா பிள்ளையோட பேசுங்க, நல்லது பேசுங்க. அதனாலேதான் அன்றைய பெரியவர்கள் பெண்கள் எல்லாம் குர்ஆனோட நல்ல விஷயத்தை இருந்தாங்க. ஏன் வெளியே வந்தா குர்ஆனுடைய சத்தம் கேட்கும் பொழுது உடனே ஈர்க்கப்பட்டு விடும். ஒரு இரும்பு எப்படி ஈர்க்கப்படுமோ அது மாதிரி ஈர்க்கப்பட்டு விடும். கண் தெரியாவிட்டாலும் குர்ஆனுடைய தொடர்பு இருந்ததால அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த பிள்ளைக்கு அது கிடைத்தது என்பதனை அந்த தாயார் சொல்லியிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய இதைத்தான் சொல்லுகிறேன், இதைத்தான் ஒவ்வொரு வாலிபருக்கும் சொல்லுகிறேன், திருமணம் முடித்தவர்களுக்கு சொல்கிறேன், முடிக்க இருப்பவர்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால உங்களோட சந்ததியுடைய விஷயத்துல நீங்க நிதானமாயிருங்க, துஆ செய்யுங்க, துஆ கேளுங்க, நல்ல எண்ணத்தை வைங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பயம் இல்லாம பிள்ளை வளர்த்தாங்க. அதாவது யுத்த காலத்துக்கு போகல தோல்ல வச்சுட்டு போவாங்க. என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க, நீங்க இப்படி கொண்டு போறீங்களே என்று சொல்லி சொன்னாங்க, புள்ள பயம் இல்லாம மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு போய் சொன்னாங்க. அப்படி கொண்டு போய் சொல்ல சொல்லுகிறேன். இப்படி எல்லாம் சந்ததிகளை பற்றி அவர்கள் நினைத்து துஆ செஞ்சிருக்கிறாங்க. இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ தருகிறது. எனவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நாம வாழக்கூடிய காலத்திலே அந்த சிறப்புமிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அருமையான சிறப்பான கலாச்சாரங்களையும் நிலைமைகளையும் பின்பற்றுவதோடு அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்ற கண்ணியமான மாதங்களிலே யார் யாருக்கெல்லாம் கண்ணியத்தையும் சிறப்பையும் இம்மை மறுமையுடைய பாக்கியத்தையும் கொடுப்பானோ அந்த நல்லவர்களில் எங்களையும் எங்களுடைய மாதா பிதாக்களையும் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. நபியின் மூலமாக தந்த அருமையான வாழ்க்கை எங்களுக்கு தந்தருள்வாயாக, அருமையான பிள்ளைகளுக்கு நீ தந்தருள்வாயாக, சிறப்பான சந்ததிகளை தந்தருள்வாயாக. எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் எங்களுடைய அருமையான தாய் தந்தைகள் யா அல்லாஹ், எங்களை எல்லாம் நல்ல நிலைமைக்கு ஆக்கி வைத்து போய் விட்டார்கள் யா அல்லாஹ். கபரிலே தனிமையா இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய கபர்களை நீ வெளிச்சமாக்கி வைப்பாயாக, நரக விடுதலையை கொடுத்தருள்வாயா. எதிராக சந்ததியான பிள்ளைகளை சாரியான முத்தகையான ஆட்களை ஆக்கி வைப்பாயா. ஹயாத்தோடு தாய் தந்தை இழந்தவர்களுக்கு ரஹ்மத்து செய்தருள்வாயா. உன்னுடைய இறுதி நேரத்தை களிமாவோடு ஃபாத்தாக கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. நாளை மர்ம நாளையிலே மேலான கண்ணியமான சங்கையான ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷஃபாஅத்தையும் உன்னுடைய மேலான திருலுக்காவையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.